தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருவது திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தின் முன்புதான் நாம் தற்போது இருக்கிறோம். இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சில பேராசிரியர்கள் மற்றும் பல மாணவர்களிடம் பேசும்போது அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ரிசர்ச்சில் சிறந்து விளங்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இருக்கின்றது. ஆனால் இந்த பல்கலைக்கழகத்தில் கடந்த 12 ஆண்டுகளாக பேராசிரியர் நியமனங்கள் நடைபெறவில்லை என்று குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். 12 வருஷமா புதிய பேராசிரியர்களை எடுக்காத காரணத்தினால் அதிக அளவில் கௌரவ விரிவுரையாளர்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார்கள். வழக்கமாக பல்கலைக்கழகங்களில் கௌரவ விரிவுரையாளர்கள் அதிகம் பயன்படுத்த மாட்டார்கள். ஏனென்றால் இதுதான் ஒரு ஹெட் குவார்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இங்கு எப்பவுமே பர்மனன்ட் ஸ்டாஃப் என்று சொல்லக்கூடிய நிரந்தர பேராசிரியர்கள் தான் இருப்பார்கள். அப்போதுதான் நிர்வாகமும் கல்வியும் தரமாகவும் சீராகவும் இருக்கும் என்பது விதியாக இருக்கின்றது. ஆனால் கடந்த 12 ஆண்டுகளாக இங்கு புதிய பேராசிரியர்கள் ஒருவர் கூட அந்த ரெக்ரூட்மெண்ட் நியமனம் செய்யப்படவில்லை என்று புகார் வாசிக்கப்படுகின்றது. அதே போல இங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கும் அதே போல ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களுக்கும் சேர்த்து ஓய்வூதியம், ஆசிரியர் அல்லாத பணியிடத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் என மொத்தமாக சேர்த்து சம்பளம், இந்த பென்ஷன் இவையெல்லாம் சேர்த்து மாதம் ஒன்றுக்கு 16 கோடி ரூபாய் செலவாவதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் அதற்கு ஏற்ற வகையில் தமிழக அரசினுடைய நிதி என்பது இல்லை என்று சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக இந்த பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் தற்போது முடங்கி போயிருப்பதாகவும் மாணவர்களுக்கு தேவையான கற்பித்தல் பணிகளும் முடங்கக்கூடிய நிலை இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். இந்த பல்கலைக்கழகத்தை நம்பி 7-8 மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள். திருச்சி மட்டுமில்லாமல் பெரம்பலூர், அரியலூர், அதே போல தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு கல்லூரிகள், அதாவது இந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் சுமார் 150 உறுப்பு கல்லூரிகள் இருக்கின்றன. இந்த 150 தனியார் மற்றும் அரசு கல்லூரிகளுக்கு தாய் கல்வி நிலையமாக இந்த பல்கலைக்கழகம் திகழ்ந்து வருகின்றது. இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து 10 உறுப்பு கல்லூரிகளை தமிழக அரசு கல்லூரிகளாக மாற்றிவிட்ட பிறகும் கூட தொடர்ந்து இந்த பல்கலைக்கழகத்திலிருந்தே நிதி கொடுக்க வேண்டிய சூழல் இருப்பதால் பல்கலைக்கழகத்தில் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு ஒரு கடுமையான ஒரு மோசமான சூழ்நிலை நிலவுவதாகவும் இதன் காரணமாக பேராசிரியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சம்பளம் கொடுப்பது பெரிய பிரச்சனையாக இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். மாணவர்கள் தரப்பில் விசாரித்தால் ஒரு பெரிய பட்டியலே வாசிக்கிறார்கள். PhD ரெஜிஸ்டர் பண்ணலான்னு போனா 6 மாசம் ஆகுது சார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல போதுமான அளவுக்கு ஸ்டாஃப் இல்ல. உங்களுடைய அந்த சர்டிபிகேட் கொண்டு வாங்க, இந்த சர்டிபிகேட் கொண்டு வாங்க, அந்த சர்டிபிகேட்டை சரி பார்க்கறதுக்கே 1.5 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுதுன்றாங்க. ஒரு டேபிள் இருந்து இன்னொரு டேபிள் அதை வெரிஃபை பண்ண சரி பார்த்த கோப்புகள் நகர்வதற்கு மாத கணக்கில் ஆவதாகவும் இதனால் ஆராய்ச்சி மாணவர்கள் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் இங்க இருக்கக்கூடியவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போல தேர்வுகள் நடத்துவதிலும் சமீபத்திய ஆண்டுகள் சில குழப்பங்கள் நீடிப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாணவர்களுக்கு, அதாவது கோர்ஸ் முடித்தவர்களுக்கு டிகிரி சர்டிபிகேட் பட்டமளிப்பு விழாக்கள் நடத்துவதிலே நீண்ட தாமதங்களுக்கு சமீபத்தில் கூட கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் சமீபத்தில் தான் நடத்தப்பட்டது. இது போன்று தேர்வுத்துறை சார்ந்தும் பல்வேறு விஷயங்கள் இருப்பதாகவும், அதே போல பல பாடங்களுக்கு நடத்துவதற்கு உரிய பேராசிரியர்கள் இல்லை என்றும், சில பாடங்களுக்கு கௌரவ விரிவுரையாளர்களை போட்டு பாடம் நடத்தக்கூடிய ஒரு நிலையம் இருக்கின்றது. மாணவர்கள் தங்கள் ஊரிலேயே தங்கள் மாவட்டத்திலேயே இருக்கக்கூடிய கல்லூரியை விட்டு எதற்காக இவ்வளவு தூரம் இந்த பல்கலைக்கழகத்தை தேடி வருகிறார்கள் சொன்னால், பல்கலைக்கழகத்திற்கு வந்தால் அங்கு தரமான ஆசிரியர்கள் இருப்பார்கள், நல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள் இருப்பார்கள், நல்ல வகுப்பறைகள், நல்ல ஆய்வகங்கள், நல்ல நூலகங்கள் இருக்கும் என்றுதான் பல்கலைக்கழகத்தை தேடி வருகிறார்கள். ஆனால் அந்த பல்கலைக்கழகங்கள் ஒரு காலத்தில் தரமிக்கவையாக இருந்தாலும் கூட தற்போதைய சூழ்நிலையில் நிதி பற்றாக்குறையின் காரணமாகவும் தொடர்ந்து பல்கலைக்கழகத்திற்கும் தமிழக உயர்கல்வித்துறைக்கும் இருக்கக்கூடிய சிறு சிறு மோதல் போக்கு காரணமாகவும் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாகவும் இதன் காரணமாக இந்த பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சி தடைபடுவதாகவும் இங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், மாணவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். எனவே 7-8 மாவட்ட மாணவர்களுடைய கல்வி நலனை கருத்தில் கொண்டு இந்த பாரதிதாசன் பல்கலைக்கழகம் பழைய பொலிவுடன் மீண்டும் சிறப்பதற்கு தேவையான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் எனவும், 12 ஆண்டுகளாக எடுக்கப்படாத பேராசிரியர் பணியிடங்கள், காலி பணியிடங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் எனவும், தேர்வுகள் சரியான நேரத்தில் நடத்தப்பட்டு தங்களுக்கான சான்றிதழ், பட்டமளிப்பு விழாக்கள் போன்றவை உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் எனவும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்கள், மாணவர்கள், பேராசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.